அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹர்ஷன். நான் தென்காசி கவர்மெண்ட் ஐசிஐ பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். தலைவர் ஆட்சியில் இருக்கும்போது 7.5% அப்படின்ற இடஒதுக்கீடை அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்திருந்தாங்க. அதில் எனக்கு இப்போ தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அவர்களுக்கு பெரிய நன்றி. நீட் தேர்வு அப்படின்ற ஒரு அரக்கனை காட்டி எங்களை ரொம்பவே பயன்படுத்தினாங்க. ஆனால் தலைவர் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு அந்த அரக்கனை ஒழிச்சிட்டாங்க. இனிமேல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வு பார்த்து பயமில்லை, நாங்கள் தைரியமாக எதிர்கொள்வோம். நன்றி. எடப்பாடி ஐயா அவர்கள் கொண்டு வந்த 7.5 இடஒதுக்கீடு மூலமா தற்போது நான் சுதா சசீந்திரன் சித்த மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். 7.5 இடஒதுக்கீடு இல்லைன்னா என்னோட மருத்துவ கனவு நிறைவேறி இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். நீட் தேர்வு அப்படின்றது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்துச்சு. அதில் எதிர்கொண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற காரணமாக இருந்த எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட கோரிக்கை என்னன்னா, தென்காசி மாவட்டத்திலிருந்து நிறைய மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க வெளியே படிக்கிற நிலை ஏற்படுது. அதனால ஒரு தென்காசியில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். 2026ஆம் ஆண்டு ஆட்சியில இதை முதல் கோரிக்கையா அவர் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.